ஹலோ, இன்றைக்கி கேரட் ஜாமுன் தான் செய்ய போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நான் 3 கேரட் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 கேரட்டையுமே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் ஆட் பண்ணதும் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அரைச்சி எடுத்துருக்க கேரட்டை அதோட ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏலக்காவை இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே நல்லா குக் ஆகணும். கேரட்டோட ரா ஸ்மெல் போகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆறட்டும். இப்போது 2 டம்ளர் அளவுக்கு பாலை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கையோட பதத்துக்கேற்ற சூட்டில் இருக்கும் போது நம்ம ஜாமுன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் நெய் தடவிட்டு ஜாமுனாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பால் கொதி வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிடலாம். இது கூட 2 ஏலக்காவை இடித்து ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை அதோட ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்ததும் நம்ம இப்போ ஜாமுன் ஆட் பண்ணிடலாம். ஜாமுன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 கொதிச்சா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எம்மியான கேரட் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. பாய்.